வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு நாட்டுக்கோழிகளுக்கு ஏற்படும் சளி, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி செய்வது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். முதல்ல சளி, இந்த நாட்டுக்கோழிக்கு சளி சாதாரணமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கண்டிஷனே ரொம்ப கிரிட்டிக்கலாக கோழி சாகிற நிலைமை கூட கொண்டு போய் விட்டுரும். எதனால் இந்த சளி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணி, பழைய தண்ணியை குடித்ததுனாலையோ இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனாலையோ இந்த சளி ஏற்படும். இப்போ சளி உங்கள் கோழிக்கு வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கோழி நமக்கு சில அறிகுறிகளை காட்டும். லைட்டாக பார்த்தீங்கன்னா வாயை லைட்டாக திறந்து மூடும், விக்கல் ஏற்படும். ரெண்டாவது அந்த மண்டை உதறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன சிம்டம்ஸை அது காட்டும். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கோழிக்கு சளி ஏற்பட்டிருக்கு, இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் கோழி வளர்த்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, அதை பார்க்கும்போதே ஒவ்வொரு கோழியும் நீங்கள் பார்க்கும்போதே அதோட கண்டிஷனை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கோழியும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு டிசீஸ் வந்தால் எவ்வளோ சோர்வாக இருக்குன்னு நீங்கள் அதை ரெகுலராக அதை பார்க்கவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி கோழிக்கு சளி வந்தோன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அமாக்சிலின் 250 அந்த டேப்லெட்டை வாங்கி ஒரு 10 ml தண்ணியில் ஒரு டேப்லெட்டை கொட்டி அதை வாயில் ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு பண்ணிங்கன்னா ஆரம்ப நிலையில் உள்ள சளியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை சளி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டாக்ஸின் 250 mg அந்த டேப்லெட் மெடிசன் இன்ஜெக்ஷன் ஒன்று வாங்கிங்க. அதை வாங்கி 0.5 ml ஒரு கோழிக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா, அடிச்சுட்டு இதை அமாக்சிலின் 250 டேப்லெட்டு இதை ஒரு 5 நாளைக்கு கண்டினியூவாக போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கோழி சளியிலேருந்து ரெக்கவர் ஆகிரும். இந்த டாக்ஸின் 250யும் அமாக்சிலின் 250யும் நீங்கள் ஒன்றா போடும்போது அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே அந்த கோழி ரெக்கவர் ஆகிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நோய்க்கு மெடிசன் கொடுத்தீங்கன்னா அது சரியாகிற அளவுக்கு வரையும் கொடுக்கணும். நீங்கள் 2 நாள் கொடுத்துட்டு விட்டுட்டு அது சரியாயிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது திருப்பி உங்களுக்கு இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சோ திருப்பி அதே நிலமையில் கோழி அதே நிலைமைக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ சளிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 நாள் இல்லை ஒரு 7 நாள் வரையும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை ரொம்ப கோழி முத்தி போச்சு சளி அப்படின்னா நீங்கள் இந்த டாக்ஸின் 250 அமாக்சிலின் 250 இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு குளுக்கோஸ் தண்ணி கலந்து ஒரு நாளைக்கு 3 டைம் ஒரு 50 ml நீங்கள் அதுக்கு குடிக்க கொடுத்துடணும். அது சில நேரத்தில் உணவு கூட எடுக்காது. நீங்கள் சளி உள்ள கோழிக்கு உணவு கூட கொடுக்க அவசியம் இல்லை. ஆனால் அதோட எனர்ஜி இல்லாமல் போயிடும். அதனால் அந்த எனர்ஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த குளுக்கோஸ் தண்ணியை, அதுவும் சுடு தண்ணியில் நீங்கள் குளுக்கோஸை கலந்து அது வாயில் ஊற்றி விடுங்க. அப்புறம் கோழிகளுக்கு சுத்தமான தண்ணி வைங்க. அதில் டெட்ராசைக்ளின் பவுட்ரு இதெல்லாம் நீங்கள் கலந்து வைக்கிறீங்களோ இல்லையோ, வாரம் 2 நாள் அந்த சுக்கு, மிளகு, திப்புளி, அந்த திரிகடுகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை நீங்கள் தண்ணியில் கலந்து வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாள் சளிக்கு மருந்து கொடுங்க. ரெகுலராக உங்கள் பண்ணையில் வாரத்தில் 2 நாள் சளிக்கு சளி இருக்கோ இல்லையோ நீங்கள் ரெகுலராக கொடுத்துருங்க. சளி கட்டுப்படாத இருக்கும்போது தான் நம்ம ஆங்கில மெடிசனுக்கு போகலாம். இல்லைன்னா நம்ம நாட்டு வைத்தியத்திலே அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம்.